மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துவது, நம் உடலுக்குள் நின்று உயிர் ஓ என்று ஜீவனாக இயக்கிக் கொண்டே இருக்கின்றது. ஆக இந்த இயக்கத்திற்கு பேர் ஈசன். ஆக இவையெல்லாம் காரிய காரண பெயரை வைத்துள்ளார்கள். ஆக நமது இயக்கம் பிரணவம் ஓ என்று பிரணவத்தை அது காரிய பெயராக வைத்து ஓ என்று வைக்கின்றார்கள். அதே சமயம் நாம் எந்த குணங்களை எண்ணுகின்றோமோ அந்த குணத்தின் செயலாக நமது உயிர் இயக்கி எம் என்று நம் உடலாக சிவமாக்கின்றது. ஆக நாம் எக்குணத்தின் தன்மையை நாம் எண்ணுகின்றோமோ அக்குணத்தின் இயல்பாக உடலான சிவனை அது இயக்குகின்றது. அச்சக்தி தன் காரண காரிய பெயர்களை வைத்தார்கள் மகிழ்ச்சியில். இப்ப நாம் கோபமாக எண்ணுகின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். ஓ என்று பிரணமாகி இம் என்று நம் உடலாகின்றது. அப்ப அந்த கோபமான உணர்வை நாம் சுவாசிக்கும் போது உயிரின் இயக்கத்தொடர் ஓங்காரம் அதீத வேகமாக இயக்க தோன்றுகின்றது. இப்ப நாம் ஒரு மிளகாயை வாயில் போட்டால் என்று அலறுகின்றோம். இதே போல கார உணர்ச்சிகளை நாம் சுவாசிக்கும் போது அதே நிலையில் உணர்ச்சிகளை தூண்டி ஓ என்று ஓங்கார நிலையில் பிரணமாவதை காடி என்றும் பெயர் வைக்கின்றார். அதே சமயம் அந்த உணர்வின் வேக துடிப்பு உடலான இந்த உடல் இயக்கப்படும் போது அது சிவம் ருத்ர தாண்டவம் ஆடுகின்றார். காளியின் உணர்வின் வேகத்தால் அந்த உணர்வின் இயக்கத்தை கொண்டு காரிய காரண பெயராக வைக்கின்றார்கள். சிவன் ருத்ர தாண்டம் ஆடுகிறான் என்று. ஆக உடலான சிவம் நாம் சுவாசிக்கும் போது உயிரிலே இயக்கப்பட்டு ஈசனார் அந்த கார உணர்ச்சியின் தன்மையாக சக்தியாக நம் உடலை இயக்குகிறது என்று பொருள். இருப்பினும் அந்த கோப உணர்வுகளை நாம் இயக்கப்படும் போது நமக்குள் அது பதிவாகி அது மீண்டும் அது மனித உடலுக்கு பதிவாகும் போது ஊழ் வினையாக மாறிவிடுகின்றது. பின் அதனை நாம் நினைவில் கொள்ளும் போது வினைக்கு நாயகனாக அது இயங்க தொடங்கி விடுகின்றது. அந்த சக்தி நம்மில் அதே மீண்டும் யார் நம்மை கோபித்தார்களோ அதே உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் இயக்கப்படும் போது அது வினைக்கு நாயகனாக அந்த கார உணர்ச்சிகளே இயங்குகின்றது. ஆக ஊழ்வினை மீண்டும் அது இயக்கப்படும் போது காரண காரிய பெயர்கள் விநாயகா என்று பொருள். ஆக இதை போல நாம் எந்தெந்த குணங்களை நமக்குள் பதிவு செய்திருக்கின்றோமோ அந்த குணத்தின் சக்தி அந்த எதனின் உணர்வின் நிலைவோ அதனின் காரணமாக நமக்குள் விநாயகனாக அந்த உணர்வின் செயலை நம்மை இயக்குகின்றது. ஆக வினைக்கு நாயகனாக அது இயக்குகின்றது. உதாரணமாக நாம் ஒரு பையனுக்கு அவனுக்கு வேண்டிய வசதிகள் செய்து தர வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோம். அந்த உணர்வின் சக்தியை நம் உயிர் இயக்கி நாம் கண் பார்த்த உணர்வுகள் ருக்மணி பதிவாக்கி விடுகின்றது ஊழ்வினையாக. ஆனால் யாரை உற்று பார்த்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணினமோ இந்த உணர்வின் சக்தி கலந்தே அது ஒரு வித்தாக நம் உடலில் ஊழ்வினையாக அது பதிவாக்கி விடுகின்றது. மீண்டும் அதை எண்ணும் போது அந்த வினைக்கு நாயகனாக அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அதே உணர்வு நம்மை இயக்கி காட்டுகின்றது. அதே சமயம் ஒருவர் நமக்கு வேண்டாதவராக இருக்கின்றார்கள். அந்த உணர்வின் சக்தியை நாம் நுகரும் போது நமக்கு அதிக வேகமாக நம் உயிரின் தன்மை இயக்குகின்றது. யாரை பார்த்து வெறுப்பான உணர்வு நமக்குள் அது அவருடைய உணர்வுடன் கலந்து பதிவாகின்றதோ அது வினையாகின்றது. மீண்டும் அதை நினைக்கும் போது வினைக்கு நாயகனாக அவனை உற்று பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பின் நிலைகளே செயலாக்குகின்றது. இதையெல்லாம் நாம் நமக்குள் பதிவு செய்த இந்த உணர்வுகள்
எவை எவை எந்தெந்த உணர்வு எந்தெந்த குணம் என்ற நிலைகளை நாம் அறிவதற்குத்தான் இன்றைய நிலைகளில் சிலைகளை வழித்து வைத்து அந்த குணங்களுக்கு அந்த காரியங்களுக்காக அந்த உணர்வுகள் அந்த குணங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்ற நிலையை பெயரை வைத்து நாம் அறிந்து கொள்ளும் நிலைகளுக்கு பெயரை வைத்ததுதான் இப்போது நாம் வணங்கும் தெய்வங்கள் அனைத்தும் இதுவே. ஆக இப்போ ஒரு மனிதன் நண்பன் என்று கருதி கொண்டிருக்கும் போது அவனில் வணைந்த உணர்வும் நாம் ஏற்றுக்கொண்ட உணர்வும் இவை ரெண்டும் கலந்து ஊர் வினையாக பதிவாகும் போது அந்த நண்பனுக்கு மீண்டும் எண்ணும் போது அவனை அணுகி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் அந்த நண்பன் தான் நாம் ஒன்று ஒருங்கிணைந்த நிலைகள் கொண்டு பற்றுடன் நாம் பதிவு செய்த இந்த உணர்வுகள் அந்த நண்பன் ஒரு தவறு செய்திருப்பான் என்றால் அந்த நண்பனை பற்றி ஒருவன் அவனுக்கு எதிர்நிலையான தவறுகளை செய்திருப்பான். அவன் எனக்கு இப்படி துரோகம் செய்தான் என்று சொன்னாலும் அவன் துரோகி அல்ல, எனக்கு நல்லவனாக தான் இருக்கின்றான், அவன் நல்லவனே என்று இந்த உணர்வின் தன்மை அது வினைக்கு நாயகனாக அவனின் உணர்வுகள் நமக்குள் பதிவு செய்து இவ்வாறு இயக்கும். பின் அவனின் சொல்லை நமக்குள் ஏற்றுக்கொள்ளாது. அவனின்றி பேசிய உணர்வுகள் நமக்குள் பதிவான பின் அவன் ஏற்றுக்கொள்ள உணர்வு அவனை நினைக்கும் போதெல்லாம் அவனை குற்றவாளி என்று பேசினான் என்று இந்த உணர்வுகள் நமக்குள் பதிவாகும். பின் அவன் சொன்னதை எண்ணிய இந்த உணர்வுகள் இவன் நாம் நண்பனாக இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் ஏதோ நாம் சொன்னதை அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவன் நாம் சொன்னதை செய்யவில்லை என்றால் இன்னொருத்தன் வேண்டாதன் கூறினான் அல்லவா, இந்த உணர்வு நம் ஆன்மாவில் இங்கே கலந்திருக்கும். வினையாக வித்தானாலும் நம் ஆன்மாவில் இது கலந்து இருக்கும். அப்ப இது ரெண்டையும் கலந்து சுவாசிக்கும் போது அவன் கடுமையான நிலைகள் குற்றம் கூறிய உணர்வு கலந்தத்தன் அவன் குற்றவாளி என்று கருதும் உணர்வுக்கு வந்து விடுகின்றது. ஆனால் அந்த மாதிரி வந்துவிட்டால் அது சிறிதளவு அவனுடைய எதிர்ப்பு நிலைகளை இவனுக்குள் பதிவாகிவிட்டது என்றால் மும்முனையாக அது இயங்கத் தொடங்கி விடுகின்றது. பாலுக்குள் பாதாமியை போட்டால் சுவையாக தான் இருக்கின்றது. அதில் சிறிது அளவு காரத்தை இணைத்து விட்டால் அந்த காரத்தின் சுவையை தனித்து பிரித்தே காட்டுகின்றது. ஒருவன் தவறு செய்யும் உணர்வுகள் அவன் நண்பன் என்று இருந்தாலும் அந்த நண்பன் மேல் குறை கூறிய உணர்வுகள் நாம் நண்பனுடைய பற்று கொண்டு இந்த உணர்வுகளை நினைத்த உணர்வுகள் மும்மனையான உணர்வான ஒரு மாற்று வித்தாக நமக்கு ஊழ்வினையாக பதிவாகின்றது. பதிவான உணர்வுகள் அந்த நண்பன் வெளியிட்ட உணர்வலைகளும் சூரியன் காந்த சக்தி அங்கு கவர்ந்து வைத்திருக்கின்றது. இவருடன் நட்பு கொண்ட உணர்வும் இங்கே பதிவாகி இருக்கின்றது. ஆனால் நட்பு நிலை ஓங்கியிருப்பினும் இவன் அவனுடைய சந்தர்ப்பத்திற்கு வெறுப்பு உணர்வு அங்கு ஏற்பட்டிருந்தால் அதை சொல்லி இவருடைய நினைத்து நாம் கேட்டிருந்தான் இதுவும் பிணைந்த நிலைகள் நமக்குள் வந்து விடுகின்றன. இப்போ விஞ்ஞான அறிவிறால் இன்றைக்கு ஒவ்வொரு தாவர இனத்துடன் மற்ற தாவர இனங்களின் செல்களை இயக்க வைத்து அந்த உணர்வை ரெண்டர கலந்த பின் இந்த மலர்களுடைய ரூபங்கள் மாறுகின்றது. அந்த மலரால் விளைய வைத்த வித்துகளும் இந்த உணர்வுகளை தனக்குள் அடக்கி வைத்து அதனை நினையதோ அதனை போல மீண்டும் இந்த வித்தினை மறுபக்கம் அழைக்க வைக்கும் போது இதில் கலந்த உணர்வு கொண்டு அந்த செடியின் ரூபத்தையும் அதே போல மலரின் தன்மை மாற்றுகின்றது. இப்படித்தான் நமக்குள் சில மாற்றங்கள் மனிதனானத்தில் இத்தகைய நிலை ஏற்படுகின்றது. ஆனாலும் நாம் இதை போல வெறுப்பு விருப்புகள் நாம் கண்டுணர்ந்த உணர்வுகள் நமக்கு ஊழெண்ணாக மாறி மாறி நாம் பிறர் செய்யும் தவறுகள் அதிகரித்து விடுகின்றது நமக்குள் பதிவு. காரணம் நாம் வாழ்க்கையில் நாம் எத்தனை பேரை சந்திக்கின்றோமோ இதை போல நமக்குள் பிறர் செய்யும் தவறுகளையும் நாம் உற்று நோக்கி அந்த மனிதன் உடலிலிருந்து வந்த உணர்வுகள் கலந்து நமக்கு ஊழ்வினையாக பதிவாகின்றது. நாம் எத்தனை லட்சம் பேருடன் சந்திக்கின்றோமோ அதனுடன் கலந்து உணர்வு நமக்குள் புது புது உணர்வாக அது உருவாகி ஊழ்வினையாகி அது நினைவு ஆகும் போது எண்ணங்களாக இயங்கத் தொடங்கி விடுகின்றது. இப்படி மனிதனின் வாழ்க்கையில் காலம் காலம் பலருடன் எண்ணி பேசிய உணர்வுகள் இதை போல காலையில் சொன்ன மாதிரி ஒருவருக்கொருவர் தன் குடும்பத்திலோ சில சந்தர்ப்ப பேதத்தால் ஒருவருக்கொருவர் வெறுக்கும் நிலை வரும்போது நான் பல நன்மைகளை செய்தேன், பாவி எனக்கு இவ்வாறு துரோகம் செய்தான், அவன் குடும்பம் தலைக்குமா, அது உருப்படுமா
அவங்க தொழில் தலைக்குமா உருப்படுமா என்ற கேள்விக்குறியில் ஏசி விடுவர். ஆனால் அவருக்கு எதிரானவர்கள் தனக்குள் பதிவாகும் போது எதிர்மறையான பதில்கள் வருகின்றது. ஆக 2 பேருமே திருப்பி அவன் என்ன பதில் சொல்லுகின்றானோ அதே பதில் மற்றும் உன் குடும்பம் உருப்படியாகுமா, நீ செய்தது யோகியா என்ற நிலைகள், இவ்வாறு உணர்வுகள் வித்துகள் பரிமாறி அந்த உணர்வின் நிலைகள் ஊழ்வினையாக மாறிவிடுகின்றது. ஆனாலும் அவர்களுக்குள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டாலும் நாம் வேடிக்கை பார்த்தவர்கள், அவர்கள் சாப உணர்வுகள் ஒருவரை கெடுக்க வேண்டும் என்ற உணர்வு அருணச்சி அலைகளை அவரை தாக்கி பேசினாலும் இந்த உணர்வுகள் அனைத்தும் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக பரப்பி விடுகின்றது. இதே போல தாவர இனங்களில் இருந்து வரக்கூடிய சத்துக்களை அது நுகர்ந்து அந்த காந்த புலன் நுகர்ந்து அலைகளாக பரப்பினாலும் மாற்று செடிகள் தன் மனத்தால் தன் அருகிலே வராது பாதுகாத்துக் கொள்கின்றது. செடி கொடியவைகள் தன் உணர்வால் தன் என சத்துக்களை கவர்ந்து செடிகள் விளைகின்றது. அதை போல இந்த மனிதன் எந்த எண்ணத்தில் துரித நிலைகள் கொண்டு வேகமாக இருக்கின்றானோ மற்றவர்கள் எவ்வளவு நல்லது சொன்னாலும் இந்த சாபம் விடுவன் நிறுத்த மாட்டான். சாப வினையை தனக்குள் கேட்டது விடுவனா என்ற அதே உணர்வு ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம் இவருக்குள் விளைந்த தீய வினை அவருக்குள்ளும் பதியப்பட்டு அதே உணர்வுகள் இங்கே எதை பேசுகின்றதோ அதை எதிர்மறையாக பேசும். இவ்வாறு அந்த உணர்ச்சியின் தன்மைகள் வேகமாக இயக்கப்படும் போது மற்றவர்கள் 2 பேர் உற்றுங்க எதுக்கு இந்த மாதிரி நீங்க சொன்னால் இந்த உணர்வுகள் எடுக்காது, உங்களுக்கு என்ன தெரியும் என்ற நிலைகள் இருவரில் எவரையாவது அவன் தான் பேசிப்பாரு விட்டு நீ அவனுக்கு சாதமாக தான் பேசுகிறான் என்று இந்த உணர்வுகள் நல்லதை சொன்னாலும் எதிர்த்து தாக்கும் உணர்வுகள் வந்துவிடும். இதை போல ஒருவர் இயேசுவரை கண்டு சரி உற்றியா போகட்டும் என்று சொன்னால் பாருங்க அவன் எப்படி பேசுகிறான் பாருங்க. இவன் பேசி விடுவான், அவனுக்குள் பட்டவுடனே இந்த உணர்ச்சிகள் பொங்கி இவன் ஒரு சொல்லை சொன்னால் அவன் பல சொல்லை சொல்வான். இவ்வாறு வந்துவிட்டால் அந்த உணர்வும் வேகத்தெடிப்பு வரும்போது இருவருக்குமே நீங்க தர்மத்தையோ நியாயத்தையோ நல்வழிகளை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளார். ஒரு மிளகாய் செடி தனக்குள் இருக்கும் கார உணர்வை எடுத்ததால் அது மிளகாயை உருவாக்கும். அந்த மிளகாய் வித்து இதில் மிளகாய் விளைந்ததோ அந்த வித்தின் தன்மை தன் செடியின் சத்தை அது கவர்ந்து தன் இனத்தின் தன்மையை தான் விருதி செய்யும். இதை போல ஒருவருக்கொருவர் பேசிய உணர்வுகள் அது வித்தாகும் போது இந்த மனிதன் எவ்வளவு சாபமிட்டு பேசினானோ இவனுக்குள்ளும் அதே உணர்வை சுவாசிச்சு சாபமிட்டுக் கொண்டே இருப்பான். இந்த சாபத்தின் நிலைகள் கேட்டு உணர்ந்தோடும் அதை அவர்களும் இதை போன்ற சாபத்தை விட்டுக் கொண்டே இருப்பார். ஆக இந்த அலைகள் படர்ந்து இவருக்குள் நல்ல குணங்கள் இயங்காது தடைப்படுத்திவிடும். இந்த சாப அலைகள் இவருக்குள் விளைந்து இவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ இவை அனைத்தும் அங்கே படர்ந்து அவங்க குடும்பத்தில் இருவருடைய குடும்பங்களிலும் இவர்கள் வீரியமாக பேசுவார்கள். அதே சமயத்தில் இந்த வீரிய உணர்வுகள் இவருக்குள் குடும்பத்திலும் பாசத்தையும் பற்றி அறுத்து அதனால் ஒருவருக்கு ஒரு வெறுப்பான நிலைகள் பாசத்துடன் இருப்போர் நிலைகளும் இந்த வெறுப்பான அந்த உணர்வுகள் இவருடன் பேசப்படும் போது ஆக பற்று கொண்டு அவருக்குள் ஈர்ப்புகள் அதிகமாகி ஏசியவன் தப்பி விடுவார்கள். குடும்பத்தில் பாசத்துடன் இன்னொரு நிலைகள் இது படப்பட்டு அந்த உணர்வு துரிதமாக அது விளைந்து நோயாக மாற்றி அவனை முதலில் வீழ்த்திவிடும். ஆக அண்ணன் இப்படி பேசுகின்றானே என்று தம்பி தான் சொன்னபடி அவன் கோபமா இருந்து அண்ணன் இப்படி செய்கின்றான் என்று தம்பியை பார்த்து அவன் இடும் சாப அலைகளை உற்று நோக்கினாலும் இதே போல அவர்களுக்குள் தீய வினைகள் ஆகி நோயாக மாறி அவர் குடும்பத்திலே பற்றின் தன்மை வந்துடும். அவர்கள் தாய் தந்தையோ இதே போல அது உற்றுடா என்று சொன்னாலும் அந்த வேக நிலையை நீ பேசாம இரு என்ற நிலைகள் வேகமா சொன்னாலும் அவனிட்ட சாப அலைகள் அவருக்குள்ளே படர்கின்றது. அதே சமயம் அவர் குடும்பத்தில் கர்ப்பமாக இருப்பினும் அதே சாப அலைகள் தன் வீட்டிலே இருப்பவருடைய நிலைகளும் நுகரப்பட்டு அவருடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் இந்த சாப அலை தொடர்ந்து விடுகின்றது. இது அவர்களோடு போனாலும் பரவாயில்லை. நாம் அதே சமயம் நாம் மற்றவர்கள் வேடிக்கை பார்த்தவருடைய உணர்வுகளும் இது பாய்ந்து அவங்க குடும்பத்திலையும் அந்த குழந்தை கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு கால் முடமாகும் உனக்கு கண்ணு குருடாய் போகும் என்று பேசியிருந்தால் அதை கேட்டுணர்ந்த உணர்வுகள் இந்த கர்ப்பமான தாய்மார்கள் கேட்டு உணர்ந்திருந்தால் ஆனா வேடிக்கை பார்த்தோம் இந்த உணர்வுகள் கருவிலை வளையக்கூடிய குழந்தைக்கு அது இணைந்து விட்டால் அது கால் முடமாகும். அல்லது கண் குருடு என்று பேசினால் அதே உணர்வுடைய தன்மைகள் இங்கே கண் வளர்ச்சியின் தன்மையை தடைப்படுத்தும். இவ்வாறுதான் மனிதன் உயர்ந்த பெண் இந்த உணர்வின் இயக்கங்கள் அது சீராக இயங்க தொடங்கி விடுகின்றது. சூரியன் ஆவதற்கு முன்
கோள்கள் வெளிப்படுத்தும் உணர்வுகள் தான் சுழற்சியின் வேகத்தால் விளையும் நிலைகள் கொண்டு அது பரிணாம வளர்ச்சி ஆக ஆக சுழற்சியின் வேகம் கூடி சுழற்சியாக வேகத்தால் கூடி ஓடும் போது துருவ பகுதியில் தனக்குள் கவர்ந்து தான் ஏற்படும் சுழற்சியின் வேகத்தால் ஏற்படும் வெப்பமும் தான் ஓடு பாதையில் தன் அருகில் இருப்பதை கவர்ந்து இந்த வெப்பத்திற்கு தக்கவாறு அது உருபெற்று உருமாறிக்கொண்டே வரும். இதை போல உருமாறி வந்தாலும் அது சுழற்சி மேலும் பரிணாம வளர்ச்சி அது பெரிதாக சுழற்சி மேலும் பெரிதாக வெப்பத்தின் தணல் அதிகமாக தான் எடுத்துக்கொண்ட வெப்பங்கள் ஆனப்பின் இதற்கு முன்னாடி சேர்த்து வைத்த பாறைகள் அனைத்தும் கொதிகலனாக மாறி பாறைகள் உருகி அமிலங்களாக மாறும் நெருப்பின் தன்மை கொண்டு அடைந்துவிடும். இதே போன்ற தான் ஏற்கனவே பாறையானாலும் உருகும் வேகத்தில் உலோகங்களாக மாறி இதனுடைய பூமி மேல் பூமி அதை எடுத்துக்கொண்டதெல்லாம் நொறுங்கி உள்ளுக்கு இது இப்போது நாம் சொல்லுகிறோம் அல்லவா நல்ல நடத்துங்க போற மேலே இருக்கும் பொருளை தான் கீழே கொண்டு சென்று இதே போல மாற்றிக்கொண்டே இருக்கும். இதே போலதான் நட்சத்திரம் ஆனதும் தனது வெப்பத்தின் தன்மை கூட தனக்குள் பொருளை அமிலமாக மாற்றிய நிலைகள் கொண்டு நட்சத்திரங்களாக மாறுகின்றன. தான் உமிழ்த்தும் வேக தொடர்கள் ஓடு பாதையில் எத்தகைய நிலை இருந்தாலும் இது உமிழ்த்தும் உணர்வு தனக்குள் அது கவர்ந்து கொள்வதும் பால்வெளி மண்டலங்களாக அமைப்பதும் பின் அது ஆறிய நிலைகள் கொண்டு அது ஓடும் சுழற்சி வேகத்தில் உழைக்கும் தன்மை அது சிறுக சிறுக தூள்களாக மாற்றுவதும் சுழற்சி நிலைகள் கொண்டு இதே நட்சத்திரம் மீண்டும் கவரப்படும் போது கதையீக்கத்தை மாறி தன் கதையீக்க சக்தியுடன் எது கவர்ந்ததோ இது கலந்து கலந்து இதனுடைய நிலைகளை அமில சக்தியாக அதாவது பாதரசங்களாக மாற்றுகின்றன. பாதரசமாக மாற்றும் போதும் குளிரும் தன்மை ஆகி ஒரு வேகம் உமிழ்த்தும் தன்மை வெளிப்படும் போதும் காந்த புலன்களாக வெளிப்பட்டு அது தன்னுடன் இணைத்து மற்ற பொருள் இயக்கும் தன்மை அமைகின்றது. சூரியனாக மாறுகின்றது. சூரியனாக மாறும் போது அதிலிருந்து உமிழ்த்தும் வேகத்தின் எடைகூடிய பாதரசம் வீசும் வேகத்தில் குளிர்ச்சியாக இருப்பினும் மற்ற உணர்வோடு மோதும் போது வெப்பத்தின் தன்னிலே வீசுகின்றது. இன்று நாம் சூரியனை பார்த்தால் குளிர்ந்த பூமியே அது வீசும் பாத ரசத்தின் துவர்கள் அது வீசும் வேகத்தில் அது சுக்கு நூறாக தெளித்து அது எண்ணி கோடிக்கணக்கான நிலைகளில் பல ஆயிரம் டன்னுகளைப் போல எடைகூடி செதறுண்டு அது ஓடும் நிலைகள் தான் மற்ற கோள்கள் உமிழ்த்தும் எதிர்நிலை மோதும் போதுதான் வெப்பமாக மாற்றி அதற்குள் இருக்கதை பிரித்தெடுத்து சூரியன் தனக்குள் குளிர்ந்த பூமியாக வைத்து அது உமிழ்த்தும் உணர்வுகள் என்று உலகில் எங்கும் பரவி அது கவர்ந்த காந்த புலங்கள் மற்றதோடு கவர்ந்து இதை போன்ற கோள்களாகி சூரியனாகி அது அந்த நட்சத்திரமாகி பிரபஞ்சமாக உருவாக்கி விடுகின்றது. இதே போலதான் சூரியன் எவ்வாறு தனக்குள் கவரும் நிலையை நஞ்சினை பிரித்துவிட்டு குளிர்ந்த நிலைகள் கொண்டு உருவாக்கும் நிலைகள் கொண்டு உமிழ்த்தும் காந்த புலன் அதிலே கவர்ந்ததை கொண்டு அதன் செயலாக்கமாக பிரபஞ்சத்தை இயக்குகின்றதோ இதே போன்றுதான் மனிதன் ஒரு உயிரணுவாக தோன்றி ஒரு தாவரத்தை நுகர்ந்து அந்த உணவின் செயலாக உடலாகி அதனை மனத்தின் குணமாக இயங்கி அதனை சுவாசித்த தான் அறிந்த மனத்தை நகர்ந்து செல்லும் போது அது மூசிகா வாகனா தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை இதில் வினையாக சேர்த்து வினைக்கு நாயகனாக அந்த மனத்தின் தன்மை முன் என்று அந்த உடலின் தன்மை சிவமானாலும் மனத்தின் தன்மை அவருடைய வினையாக சேர்த்து வினைக்கு நாயகனாக அதன் உணர்வின் தன்மை சுவாசிக்கும் போது அதன் விளைவாக அது அகற்றின் தன்மையை மூசிக வாகனா தான் உடலின் தன்மை கொண்டு தன் ஆகாரத்தை தேடி நகர்ந்து செல்லுகின்றது. இப்படித்தான் இந்த உயிரணு ஆரம்பத்திலான சூரியனுக்கு எவ்வாறோ இதே போலதான் பிரபஞ்சத்தில் உருவான நிலையை உயிரணின் தோற்றம் நமது பூமிக்குள் வரும்போது இத்தகைய தாவர இனத்தை நுகர்ந்து பல சரீரங்கள் ஆகின்றது. இப்போ செடியின் சத்தை ஒரு பருத்தி செடியின் சத்தை நுகர்ந்து ஓர் உயிரணு இதன் அடிப்படையில் அது உடலானால் அதை சேர்த்துக்கொண்ட பருத்தி செடியின் சத்து இதுக்கு வினையாகின்றது. ஆக வினைக்கு நாயகனாக மீண்டும் அது நுகரப்படும் போது மூசிக வாகனா தான் சுவாசித்த உணர்வு இது வினைக்கு நாயகனாக அதனின் மனத்தைக் கொண்டு அந்த உடலை காத்திடும் நிலையாக அது ஊழ்வினையாக அதன் இயங்கி தான் சென்று அந்த பருத்தி செடியை அந்த இலைகளை உணவாக உட்கொள்ளுகின்றது. அதனின் உணர்வின் தன்மை இந்த உடலாகும் போது சிவத்திற்கு அது செழித்த நிலைகள் விளைவதும் வினைக்கு நாயகனாக அந்த மனம் இயக்குவதும் இவ்வாறு உருவாகின்றது. இருப்பினும் மாற்று செடியை நுகர்ந்தது என்றால் அதனின் உணர்வு இதுக்குள் வினையாக சேர்த்து இதன் நிலை வேண்டாம் என்று விலகி சென்றாலும் அந்த உணர்வு இதில் விலகி விடுவதில்லை. அது ஊழ்வினையாக பதிவாகிவிடுகிறது. நாம் நல்லவர்களாக இருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம்.
பிறர் சாபமிடு நிலைகளை நாம் கேட்டிருந்தால் நமக்கு பிடிக்கவில்லை, வெறுப்பின் தன்மை வருகின்றது. கேட்டறிந்த உணர்வுகள் நமக்கு ஊழ்வினையாக விளைந்து நாம் மனிதனின் தன்மையை அது சாப வினைகள் இந்த கருவிலே விளைவதும், ஆனால் கேட்டுணர்ந்த இந்த உணர்வுகளும் அந்த சாப வினைகள் விளைந்து அது ஒரு வெத்தை நாம் இன்றைக்கு ஒரு விஷவித்தை போட்டால் அது முளைத்த பெண் அது எவ்வாறு பரவி தன் இனத்தை பெருக்கிய பெண் நல்ல சத்தான நாம் உணவுக்காக விளைத்த உணவுகள் அது விளையாது தடைபடுகின்றதோ, இதை போன்றுதான் நாம் சுவாசித்த பிறர்விடும் சாப அலைகளை நமக்குள் பெற்ற இந்த விஷவித்து போன்று நமக்குள் பதிவு செய்து இவன் இப்படி பேசுகிறான் என்ற நிலைகளை நாம் எண்ணும் போது அதனை எனவெறிக்கு அதிகமாகி நமக்குள் சாப விலைகள் நமக்குள் வழியாகி நாமும் இதே போன்ற சாபம் எழுதும் நிலையாக உருவாகி விடுகின்றது. அந்த சாப நிலைகளே நமக்குள் அந்த தீய வினைகள் எவ்வாறு கால் முடமாக வேண்டும், அது முடமாக வேண்டும் என்று எண்ணினாலும் இந்த உணர்வின் ஆன்மாவாக பெருகி நமக்குள் சிறுக சிறு நோயாக மாறி நம்ம கைகால் அங்கங்கள் முடங்கி விடுகின்றது. இன்று மூட்டுவாதமோ சரவாங்கி நோயோ இதை போன்ற நிலைகள் எல்லாம் நம்மால் வந்ததல்ல. இதை போல ஒருவர் சாபமிடும் உணர்வுகளை கேட்டறிந்து அந்த வீரிய உணர்வு நமக்குள் சிறுக சிறுக விளைந்து நமக்குள் சரவாங்கி நோய், வாத நோய், மூட்டுவாதம் இதை போன்ற எத்தனையோ வகையான நோய்கள் நமக்குள் உருவாகின்றது. இது விளைந்த வித்துகள் நமக்குள் நிலைகள் உடல்களை சிறுக சிறுக குறைந்து விடுகின்றது. எவருக்கும் எவர் சாபமிட்டாரோ அதன் உணர்வு நாம் கேட்டறியும் போது இந்த காற்றிலே நிறைந்திருக்கும் இந்த உணர்வு தன் இனத்தை இதை எப்படி நாம் ஒரு நிலத்தில் ஒரு வித்தினை ஊன்றிவிட்டால் அந்த வித்தில் உள்ள உணர்வு அது கவர்ந்து அது தனக்குள் எடுத்துக் கொள்கின்றதோ, இதே போலதான் ஒரு உடலே விளைந்த உணர்வின் வித்து அவன் யாருடன் இணைந்து இந்த உணர்வும் இணைத்து சாபம் விட்டாலும் அதனின் உணர்வும் கேட்டறிந்த உணர்வுகளும் இது பதியேற்றும் போது ஒருவனை சாபமிட்டவனுக்கு விளையுது, சாம விடுபவனுக்கு அந்த உணர்வின் வித்தை விளைகின்றது. வேடிக்கை பார்த்தவருக்கு இந்த நிலை விளைகின்றது. ஆகவே இதைத்தான் மூசிக வாகன இவர் அடிக்கடி சாபத்தின் நிலைகள் விளையினால் கணங்களுக்கு அதிபதி தன் உடலில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை தவிர்த்து விட்டு அது கணங்களுக்கு அதிபதியாகி அதனை செயலாக்கத்தை கொண்டு வருகின்றது. நமக்குள் நல்ல குணங்கள் எது இருப்பினும் நல்லது செய்திருப்பினும் நமக்குள் இந்த சாப வினைக்கு அது கணங்களுக்கு அதிபதியாகி நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களை இயக்காது அந்த தீய செயல்களையும் தீய உணர்வின் தன்மை உடலில் நோயாகவும் நம்முடைய சொல் பிறருக்கு தீமை விளைப்பதாகும். அந்த சாப வினைகள் நம்ம ஆன்மாவாகும் போதும் நம் தொழில்களையும் இதை போன்ற தீய நமக்கு எதிரியாக மற்ற நண்பர்கள் எதிரியாக உருவாக்கும் ஒரு விஷச்செடியை கண்டால் நாம் எப்படி விலகி செல்லுகின்றோமோ ஒரு சாபத்தின் உணர்வு நமக்குள் இருப்பினும் நாம் தவறு செய்யாமலேயே நாம் பலருக்கு நன்மை செய்தான் இந்த சாப நிலைகளே முன் நின்று அது நமக்குள் நமக்கு எதிரியாக உருவாக்கி கொண்டிருக்கும். நம்மளை விஷச்செடியை நுழைந்த பின் வெறுப்பென்று நாம் ஓடுவது போல நமக்குள் இந்த வெறுப்பான் உணர்வுகள் சாப வினைகள் முன்னிக்கும் போது பிறர் நம்மை பார்க்கும்போது இத்தகைய நிலை அடைந்து வருகின்றது.